முதலமைச்சர் பண்றாருல 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஒரு அம்மையா இருக்காங்க. அதுக்கு வர அடுத்த ஸ்டெப் முன்னாதான் சொல்ல முடியும். அப்புறம் அது 1000 ரூபாய் திட்டம் கொடுக்குறாங்க. மகளிருக்கு பஸ் இலவசமா கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலைல டிஃபன் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. அப்புறம் பொண்ணுங்க காலேஜ் போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் எல்லாம் நடக்கணும். நமக்கு பணம் வேணுமா? நம்ம வரி கட்டினா தமிழ்நாட்டுல இருந்து வரி கட்டோம்னா 1 ரூபா வரி கட்டா 29 பைசா தான் வருது. ஐயா பெரியவரே பின்னாடி இருக்கிற இந்த கணக்கெல்லாம் கேட்டுங்க. நீங்க தான் உங்களுக்கு விவரமான ஆளு. காலையில டீ கடையில பேசும்போது எடுத்து சொல்லணும். 1 ரூபா வரி கட்டோம்னா 29 பைசா தான் திருப்பி வருது. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசுற மாநிலத்துல 1 ரூபா வரி கட்டினாங்கன்னா 2 ரூபா 73 காசு அவங்களுக்கு திருப்பி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்றோம், நம்ம வரி கட்டுறோம். ஆனா பணம் நமக்கு வர வட இந்தியாவுக்கு போகுது. நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போனோம். நமக்கு வரணுமா? நமக்கு வரணும்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். நீங்க எல்லாம் கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்து நம்ம இப்ப நிறுத்தி வச்சிருக்காரு. அது மோடி தான் காரணம். திட்டதுன்னா மோதியை திட்டு ஓட்டு போறது எனக்கு போடு.